வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கையை நிதானமாக புரிஞ்சு கொண்டாலும் ஒரு உண்மை மட்டும் உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்குங்க. அதுதான் இந்த சிம்மம் ராசிக்காரங்களாக இருப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அன்பின் அளவுதான் உங்களுக்கு வந்த காயங்களின் ஆழமாக மாறி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு அன்பு மற்றவங்களுக்கு கொடுக்கீங்களோ அந்த ஒரு அன்பு அளவுக்கு உங்களுக்கு காயங்களும் நிச்சயமா ஏற்பட்டு இருக்கும். அன்பு கொடுத்து சில நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ இல்லைன்னா நெருக்கமான நபர்களாக கூட நிச்சயமா மாறி இருப்பாங்க. அந்த ஒரு நபர்கள் ஆரம்பத்துல உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்களே கூறியிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்களுக்கு முதல்ல அவங்க உதவி பண்ணி கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ண வேண்டியதா இருக்கும். பணத்தை கொடுத்து உதவி பண்ணுவீங்க. சில பிரச்சனைகளில இருந்தும் அவங்கள நீங்க காப்பாத்தியும் விடுவீங்க. ஆனா போக போக அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இவன் இப்படிலாம் இல்லையே, இப்ப ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு உங்களையே தோண வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை நீங்க காண்பீங்க. அது உங்களுக்கு போக போக தெரிய ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்காங்க, உங்களை எந்த அளவுக்கு வளர விடக்கூடாதுன்னு அவங்க எந்த அளவுக்கு சில செயல்கள் செஞ்சாங்க, இது எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்து கொடுவீங்க. உணர்ந்து இதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம எப்படி பழகணும் அப்படிங்கிறத உணர்ந்து இதுக்கப்புறம் நம்ம யாரையும் நம்பக்கூடாது என்பதையும் உங்களுக்குள்ள அறியவும் வைக்கும். ஏன்னா அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க அன்பு கொடுக்கும்போது அவங்க உங்க கூட நண்பராகவோ இல்லைன்னா உதவி கேட்டு வந்த ஒரு நபராக கூட இருக்கலாம். ஆனா அவங்கள இந்த அளவுக்கு நம்மளை காயப்படுத்திட்டாங்க, நம்மளை மறக்க முடியாத அளவுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். இதனால நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா விடும். இந்த மாதிரி ஆழமான காயம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க ஒருத்தவங்களை நேசிக்கும் போது அது சாதாரண அன்பா மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. உங்களுடைய முழு மனசையும் வைத்து நீங்க ஒரு மீது உங்களுடைய முழு மனசையும் நீங்க கொடுப்பீங்க. ஆனா அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப அதே அளவுல வராது. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு சாதாரண ஒரு ஏமாற்றமாக மட்டும் இருக்காது. மறக்க முடியாத துன்பமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மாறி இருக்கும். இன்னும் சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு மறக்க முடியாம நின்று கொண்டே இருக்கும். அதனாலதான் நீங்க நம்பிக்கை எப்படிங்கிறது குறைத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நினைவுகளை நினைச்சு பார்த்தா உங்களுடைய மனசு அவ்வளவு கசப்பான சில காயங்களை உங்களுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இது உங்களுக்கும் நடந்திருக்கும், சில நபர்களால் நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக நீங்க நிச்சயமா கூறணும். ஆனா ஒண்ணுங்க, உங்களுடைய மனசை புரியாமலே உங்களுக்குள்ள இருந்த சம்பவங்கள் இருக்குல்லவா, அது நிறைய அளவுல நடந்திருக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களை நெருக்கமாக அறிந்தவங்க கூட உங்களுடைய உண்மையான உணர்வுகளை கவனிக்காம நடந்திருப்பாங்க. உங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உண்மையான உணர்வுகள் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். ஏன்? அவங்க உங்களை கவனிக்காம இருந்திருப்பாங்க. நீங்க அவங்க மீது வைத்த அன்பு அவங்க உங்கள் மீது காட்டாம இருந்திருப்பாங்க. அதனால தாங்க அவங்க உங்களை மதிக்காம சில நேரங்கள்லயும் சில காலங்கள்லயும் நிச்சயமா இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நிச்சயமா புரியுங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த சிரிப்புக்குள்ள இருக்கக்கூடிய வேதனையை யாரும் கவனிக்காம இருந்திருப்பாங்க. அந்த ஒரு வேதனை தாங்க அவங்களுக்குள்ள இன்னமும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதர்கள் கூட உனக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருக்கா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, எதுவுமே உங்களிடம் கேட்டிருக்கவே மாட்டேன். ஆனா நீங்க மற்றவங்களிடம் தனியாக இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்பீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி, என்ன ஏது, என்னெல்லாம் நடந்திருக்கு, எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, உங்களால மறக்க முடியாத சில விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் நீங்க மற்றவங்ககிட்ட அறிஞ்சிருப்பீங்க. ஆனா மற்றவங்க உங்களிடம் அப்படி இருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகளாக இருக்கும். அதனை நினைச்சு நீங்க இன்னமும் வருத்தத்துக்கு உள்ளாக்கி கொண்டே இருப்பீங்க. இதனால தாங்க நீங்க இரவு நேரங்கள்ல தனியா உட்காந்து அழுத நாட்கள் கூட நிச்சயமா இருக்கும். அந்த அழுத நாட்களை உங்களால மறக்கவே முடியாது. அந்த நாட்கள் அனைத்தும் உங்களுடைய ஞாபகங்கள்ல இருந்து கொண்டே இருக்குங்க. யாருக்கும் தெரியாம உங்களுடைய மனதை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட அந்த தருணங்கள் எல்லாம் இருக்குல்லவா, அதை மிகவும் உண்மையானதா நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனிமே என் வாழ்க்கையில யாருமே வேண்டாம், நான் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்த சில தருணங்களாக நிச்சயமே இருக்கும். அதுல இருந்து உங்களால வெளியே கூட வர முடியாது. அந்த அளவுக்கு சில காயங்களை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். மிகவும் உண்மையானதா இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்காட்டா கூறணும் அப்படின்னா, நீங்க மிகவும் நம்பிய ஒருவருடன் பேசி கொண்டிருந்த அந்த ஒரு நாள் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் அந்த ஒரு நபருக்கு நீங்க எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி இருப்பீங்க. ஆனா சில நாட்கள்ல அவங்களுடைய நடத்தை நிச்சயமா மாறி இருக்கும். மெதுவாக தூரமா கூட அவங்க போயிருப்பாங்க. காரணம் சொல்லாம கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிடவே உங்களால முடியாதுங்க. இரவு நேரத்துல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நீங்க அமைதியாக கண்ணீர் விட்டுருப்பீங்க. அது காயம் மட்டும் கிடையாது. அது சில கேள்விகளுக்கு உங்களுடைய மனதுக்குள்ள நீங்களே கண்ணீரால பதில் சொல்லக்கூடிய ஒரு காலங்களாகவும் நிச்சயமாக இருந்திருக்குங்க. பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய கண்ணீர் தான் உங்களுக்கு பதிலாக சில நேரங்கள்லயும் சில காலங்கள்லயும் நிச்சயமா இருந்திருக்கும். நீங்க சில நேரங்கள்ல தவறு செஞ்சிருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்க.
ஆனா அதே நேரத்துல மத்தவங்க உங்களை மன்னிக்காம உங்களை குற்றவாளியாக மாற்றிய தருணங்கள் இருக்குல்லவா, அது நிறையவே இருந்திருக்கும். இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எப்போதும் ஒரு தாழ்மையாக நடந்து கொள்வதால் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தைரியம் இருக்கும். இருந்தாலும் சில இடங்கள்ல மட்டும் உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கிடுவீங்க. அதனால உங்களுடைய மென்மையை சிலர் பலவீனமாக எடுத்து கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள உறங்கி கொண்டு இருக்க ஒரு மிருகத்தை பத்தி அவங்க தெரியாம இருந்திருப்பாங்க. ஒரு சில நபரிடம் உங்களுடைய உண்மையான முகத்தை நீங்க காட்டாம இருப்பீங்க. அப்படி காட்டாம இருப்பதால் அவங்க நீங்க மௌனமாகத்தான் இருப்பீங்கன்னு நினைச்சு கொண்டு சில பிரச்சனைகளையும் சில காயங்களையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ள சுமந்த பல வழிகள் பல இருக்கும். அதுல 3 முக்கியமான தருணங்கள் நிச்சயமா இருக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா? நீங்க மிகவும் நம்பிய ஒரு நபர் உங்களுடைய ரகசியத்தை மத்தவங்களிடம் பகிர்ந்திருப்பார். ஆனா நீங்க அவங்களிடம் நீங்க கூறிதான் கூறியிருப்பீங்க. இது யாரிடமும் கூறாத. அப்படி கூறினா அவங்க எங்களை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு கூறி இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நபர் ஒரு சிறிய தவறு பண்ணியிருப்பார். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்குள்ள மாறி இருக்கும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்துல ஒருத்தவங்க உங்களுடைய உணர்வுகளை லேசா எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அந்த லேசா எடுத்துக்கொண்டது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நிச்சயமா கொடுத்திருக்கும். மூன்றாவதா இருப்பது, நீங்க அன்பு கொடுத்த ஒருத்தவங்க திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விலகி இருப்பாங்க. ஏன் அவங்க விலகுனாங்க, எதுக்காக விலகுனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு விலகி தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. இந்த 3 சம்பவங்களும் தாங்க உங்களுடைய மனசுல ஆழமா பயணிருக்கும். ஆனா நீங்க இதை யாரிடமும் சொல்லாம நீங்க உங்களுக்குள்ளேயே சுமந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஆரம்பம் நிச்சயமாக ஆரம்பிக்க தோணும். அந்த ஆரம்பத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். அது வெளியில பெரிய ஒரு மாற்றமா தெரியாது. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள அது உள்ளுக்குள்ளேயும் சரி மனசுக்குள்ளேயும் ஒரு நிம்மதியை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனையோ அன்புக்காக நீங்க காத்திருந்திருப்பீங்க. ஆனா அது திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில நுழையும். நுழைந்து அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை திடீர்னு உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்கும். அது ஒரு புதிய நபராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒருவரின் ஒரு உண்மையான முகமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அந்த ஒரு அன்பு தாங்க உங்களுக்கு பாதுகாப்பு உணர்ச்சியை நிச்சயமா கொடுத்திருக்கும். அதுல இருந்து உங்களால வெளியும் வர முடியாம நீங்க தவித்து கொண்டிருந்த அன்பாக இருக்கலாம். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அன்புகளும் உங்களை புரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக நிச்சயமாக இருக்குங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவோ மறைத்த மகிழ்ச்சி நிச்சயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்களுக்கு திரும்ப உங்களை தேடி வருங்க. இத்தனை நாட்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காம எவ்வளவோ பிரச்சனைகளை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். இனிமே நீங்க நினைத்த அந்த மகிழ்ச்சியும் சரி, சந்தோஷமான விஷயங்களும் சரி, எல்லாமே உங்களை தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க சந்தோஷம் காண ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் நிச்சயமா எரிய ஆரம்பிக்கும். அது இத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்த ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய எண்ணங்கள்ல வரக்கூடிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்க உங்களை குறைச்சு பார்க்காம உங்களை மதிக்க ஆரம்பியுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு உயர்த்தி காட்டும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கூட கொண்டு வந்து கொடுக்கும். ஆனா இது வரைக்கும் நீங்க அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்தாமலே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் நீங்க ஒருவருடன் பேசியிருப்பீங்க. அந்த ஒரு உரையாடல் உங்களுடைய மனதை மிகவும் லேசா மாத்திருக்கும். அந்த ஒரு நபர் கூட உங்களை உண்மையாக உண்மையாக கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீங்க கூறுவதை தீர்வு சொல்ல வராத ஒரு நபராக இருப்பார். ஆனா உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபராக நிச்சயமா இருப்பார். அதனால அந்த ஒரு உரையாடல் மூலம் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன ஒரு நட்பு உறவானது நிச்சயமாக வலுப்பட்டிருக்கும். ஆனா அது அந்த ஒரு புதிய ஒரு தைரியத்தையும் உங்களுக்கு அது நிச்சயமா கொடுத்திருக்கும். அதுக்கு பிறகு நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கும். உங்களை நீங்களே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்மளே உணர்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இது ஒரு பெரிய மாற்றமாகவும் உங்களுக்கு தோன்றும். நீங்க மற்றவங்களுக்காக மட்டும் வாழாம உங்களுக்காகவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் புரிய வச்சிருக்கும். நீங்க ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். இனி நான் என்னை காயப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று முடிவு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு முடிவை மட்டும் நீங்க எடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் உங்களுக்கு கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனுஷங்க அனைவருமே உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக முயற்சிப்பாங்க. உங்களுடைய உணர்வுகளையும் அவங்க மதிப்பாங்க. மதிப்பு உங்களுக்கு அவங்க மதிப்பும் அளிப்பாங்க. நீங்க இதுவரை அனுபவிச்சதை விட ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. மொத்தத்துல கூறணும் அப்படின்னா, நீங்க சந்திச்ச எல்லா துன்பங்களும் வீண் போகல.
அவை உங்களை மாற்றி உங்களை ஒரு புதிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வர தயாராக மாற்றி வச்சு கொண்டு இருக்கு. இந்த ஒரு மாற்றம் தாங்க மெதுவாக வந்தாலும் அது உறுதியானதாக உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு நாள் நீங்கள் இதை திரும்ப பார்த்து இதெல்லாம் நடந்தது நல்லதுக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா நீங்க வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.